ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழை இலை யூஸ் பண்ணி நல்ல சாஃப்டான வாசனையான கொழுக்கட்டை ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு அரை கப் நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்ல பழுத்த வாழைப்பழம் 2 பழத்தை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் வெறும் வாணலியில் 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி தேங்காய் பூ, இதையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் பூவை நம்ம வறுத்து சேர்க்கறதுனால கொழுக்கட்டை 2 நாள் ஆனாலுமே நமக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வறுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டோம். இது கூட நம்ம 2 கப்பு சத்து மாவு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். சத்து மாவும் கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்து மாவு தான். அதுக்கூட இப்போ நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா, நாட்டு சர்க்கரை, வாழைப்பழம், அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம வீட்டில் அரைக்கிற சத்து மாவில் கூட இந்த மாதிரி செஞ்சு நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போது வாசனைக்காக ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம சாஃப்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட நம்ம இதில் ஊற்றி இந்த அளவுக்கு மாவை ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வாழை இலையில் ஃபில் பண்ணி எடுத்துக்குவோம். வாழை இலையை இந்த மாதிரி நம்ம சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதில் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் நைஸாக இந்த அளவு திக்னஸில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்படி மடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப கனமாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் மீடியம் திக்னஸில் நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த இலையும் மடித்து வச்சுடுவோம். இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம இட்லி குக்கரில் வச்சு தான் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் நமக்கு இந்த கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். நல்லா இந்த வாழை இலையோட வாசனையோடு இந்த கொழுக்கட்டை சூப்பராக இருக்கும். இது சீக்கிரமே நமக்கு வெந்துடும். வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் கூட வெறுக்காமல் ஒவ்வொரு நாளும் புதுசாக ட்ரை பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நல்ல சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.